வணக்கம். நான் கவிதா. என்ன பத்தின தகவல் தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. "என்ன நீ யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டுருக்க. அது உன்னோட ஃபேஸ் எல்லாம் காட்டி வீடியோ போட்டுருக்க. நீ கேமரா பார்த்தே நீ பயந்து ஓடுவியே. நீ எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டிருந்தாங்க. இதே கேள்விய ஒரு 2, 3 பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே பிடிச்ச விஷயங்களா இருக்காது. சில விஷயங்கள பிடிச்சிருக்கும். சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா. யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சொல்லப்போனா என்னோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர்ல கூட நான் என்னோட ஃபோட்டோ நான் வச்சதே கிடையாது. ஏன்னா, எனக்கு வந்து அவ்வளோ பயம். ஃபோட்டோவ போட்டா, அந்த ஃபோட்டோவ எடுத்து ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க. வீடியோஸ் போட்டா, அந்த வீடியோவ பார்ப்பாங்க. எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாரும் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்றது எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம். அதனாலயே நான் என்னோட ஃபோட்டோஸில வந்து நான் பப்ளிக்கா நான் போட்டுக்கவே மாட்டேன். ஆனா, அப்படி இருந்த நான் இன்னைக்கு எப்படி ஒரு யூடியூப் சேனல ஸ்டார்ட் பண்ணி என்னோட வீடியோஸ போட்டுருக்கேன். அது என்னோட ஃபேஸ் காட்டி நான் போட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம பிடிக்காத விஷயத்தையும் பிடிக்க வைக்கிறதுக்காக ஒரு சூழ்நிலைகள் நம்மளோட வாழ்க்கையில நடக்கும். அது என் வாழ்க்கையில மட்டும் கிடையாது. எல்லோரோட வாழ்க்கையிலுமே நடக்கும். எந்த விஷயம் நம்ம வந்து பிடிக்கலன்னு சொல்கிறோமோ, அதே விஷயத்த நம்ம விரும்பி விரும்பி செய்கிற மாரி ஒரு சூழ்நிலைகள் வரும். விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த விஷயத்த நம்ம செய்கிற மாரி ஒரு சூழ்நிலைகள் வரும். எல்லாருக்குமே இது வரும். இது எத்தனை பேர் இத நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாரி இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து பிடிக்காத ஏதோ ஒரு சாப்பாடு, அது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு ஒரு ஏதோ ஒரு காலத்தில அந்த சாப்பாடு தான் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. அதே மாரி ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. ஆனா ஒரு காலத்தில அத விரும்பி போடுவாங்க. அந்த மாரி தான் வந்து சூழ்நிலைகள் நமக்கு வந்து மாறும் வாழ்க்கையில. நமக்கு எது பிடிக்காது, எது வேணாம், எது செட் ஆகாது அப்படின்னு நம்ம தள்ளி வைக்கிறோமோ, அதையே நம்ம திரும்பி பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வாழ்க்கையில வரும். எனக்கு வந்து சோஷியல் மீடியா அப்படின்னாவே அவ்வளோ பெரிய பயம் எனக்கு. அ என்ன ஆகுமோ அப்படின்ட்டு பயந்துட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு அந்த பயத்தையே நான் எதிர்கொள்ள அளவுக்கு என் தைரியம் வந்துடுச்சு அப்படின்னா, அது வந்து அந்த அளவுக்கு நான் வந்து பிரச்சனைகள நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம் நானு. ஏன்னா இப்போ என்னோட லைஃப்ல வீட்ல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை எனக்கு. தினம் பிரச்சனை. இந்த பிரச்சனைலாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மனசு வந்து எனக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவ்ளோ தைரியம் வந்துச்சு. ஏன்னா இந்த பிரச்சனைய நம்ம ஃபேஸ் பண்றோம். இவ்ளோ பிரச்சனை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது. நம்ம அதையே நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னும்போது, சோஷியல் மீடியால போறதால என்ன பிரச்சனை வந்துற போகுது? அதெல்லாம் சும்மா சுச்சிப்பி அப்படின்ற மாதிரி அப்படின்ற அளவுக்கு நான் பிரச்சனைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்னோட லைஃப்ல நானு. நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானு. அதனால எனக்குள்ள ஒரு தைரியம். நம்ம வந்து எப்பவுமே பிரச்சனைய பார்த்து நம்ம ஓடி ஓடி ஒளியாம, "ஐயோ! பிரச்சனை வருதே" அப்படின்னு சொல்லி நம்ம ஓடி ஓடி ஒளிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைய நம்மளால ஒரு சால்வ் பண்ணவே முடியாது. அதே நம்ம எதிர்த்து நின்னு பாருங்களேன், அந்த பிரச்சனைய நம்மளால சால்வ் பண்ண முடியும். அதே மாரி தான் எனக்கு. நான் வந்து சோஷியல் மீடியா பார்த்து ஒரு காலத்தில நான் பயந்தேன் நானு. இப்படிலாம் சோஷியல் மீடியால பார்த்தோனே எனக்கு என்ன தோணும்னா, நம்ம வீட்ல சந்திக்காத பிரச்சனையா நம்ம அங்க சந்திக்க போறோம். நம்ம வீட்ல கேட்காத பேச்சா நம்ம அங்க கேட்க போறோம். அப்படின்ற மாரி என்னோட மைண்டு எனக்கு செட் ஆயிடுச்சு எனக்கு. அதனால ஒரு தைரியம் வந்துடுச்சு எனக்கு. சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வந்துடுச்சு எனக்கு. அதே மாதிரி ஏற்கனவே நான் ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து ஓவர் டிப்ரஷன் எனக்கு. இந்த வீட்டு பிரச்சனையால எனக்கு ஓவரா டிப்ரஷன் ஆயிட்டு தான் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால தான் நான் வந்து பல விஷயங்கள் நான் ட்ரை பண்ணேன். என்னோட டிப்ரஷன்லேருந்து நான் வெளில வர்றதுக்காக. ஏற்கனவே நான் டிப்ரஷனால எனக்கு உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நானு 1 வாரம் அட்மிட் ஆகியிருந்து, அப்போ நான் வீட்டுக்கு வந்தேன். அந்த அளவு எனக்கு டிப்ரஷன் ஆயிருந்து. மறுபடியும் நான் அந்த டிப்ரஷனுக்குள்ள போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சரி எனக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம பழகிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த சேனல ஸ்டார்ட் பண்ணேன் நானு. இத யார் பார்ப்பாங்க? யார் பார்க்க மாட்டாங்க? லைக் பண்ணுவாங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே. நம்மளோட மைண்ட் ரிலாக்சேஷனுக்காக நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணும். நம்ம வீட்ல இருக்க பிரச்சனைய நம்ம மறக்கிறதுக்காக ஏதோ ஒரு புதுசா ஒரு பழக்கத்த நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த சேனல ஸ்டார்ட் பண்ணதே. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது. என்னோட ஃபேஸ காட்டுறதுக்கும், நான் பேசுறதுக்கும் கொஞ்சம் எனக்கு நர்வஸா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் போட ஓரளவுக்கு நான் பழகிட்டேன் நானு. இதுதான் அதுக்கான ரீசன். இந்த சேனல ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.